guys, welcome back to 𝗙cie𝗿𝗹𝐴 channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா PC ல வந்து எப்படி Bloatware ரிமூவ் பண்றது அது எப்படி பண்ணனும்னு நான் இந்த வீடியோல நான் காட்ட போறேன் guys. வீடியோக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay guys, so before we start பண்ற முன்னாடி first of all Bloatware என்ன Bloatware னா a software is pre-installed by the manufacturer. Okay, இப்போ நீங்க புது டிவைஸ்லயும் பழைய டிவைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. இது மேனுஃபேக்சர் வந்து பண்ணது. எப்படி இருந்தாலும் டிலீட் பண்ணா டிலீட் ஆகாது. இப்போ அப்படியே வந்து நம்ம இது விட்டுட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யூஸ் பண்ற டிவைஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து அடிஷனலா வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதே சேர்த்து ரெண்டாவது வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்காம் போது தெரியாம அதிலே வந்து உங்களுக்கு பேட்டரி ப்ராசஸிங் வந்து வீக் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பிசியில் Bloatware எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம பவர் ஷெல் வந்து ஓப்பன் ஸோ சர்ச்சில் போயிட்டு இங்கே பவர் ஷெல், ஓகே விண்டோஸ் பவர் ஷெல் இருக்க இது வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுத்துடணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரியும். ஓகே, ஒன்ஸ் டைப் பண்ணோன்னே என்டர் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 டீபோல்ட்டர் எழுதிருக்கோம். அதில் வந்து டீபோல்ட் ஆப்ஷன்ஸில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தான் ரிமூவ் ஆல் Bloatware இருக்குல்ல, அது கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து அதர் சேஞ்சஸ் ஃபிக்ஸில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அன்இன்ஸ்டால் ஒன் டிரைவ், இங்கே கூட நீங்கள் அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க பிசியில் வந்து எப்படி Bloatware ரிமூவ் பண்ணணும்னு நான் காட்டியிருக்கேன். நான் இப்போ வந்து பிசி வந்து 2 times ஃபாஸ்டர் வருது. அது மட்டும் கிடையாது, இப்போ நான் ஹோம் பட்டனில் ஸ்டார்ட் பட்டனில் போனோன்னா இதில் வந்து சில சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடுச்சு. ஸ்டோரேஜுக்கு போனேன், ஸ்டோரேஜில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் மட்டும் தான் வந்து ஸ்டோரேஜில் இருக்குது, பாக்கி எந்த இதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் கொடுத்த கமாண்ட் வந்து அது டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி வேலை செய்யலைன்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்ட் 2ல் வேறு மெத்தடில் வரணுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்கறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்.